ஹாய் வணக்கம். இயற்கை வாழ்வியல் நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு சில நாட்களுக்கு பிறகான ஒரு நல்ல பதிவு. இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், என்னென்ன முன்னேற்றங்கள் நம்மளுடைய தற்சார்பு வாழ்வியல்ங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி அற்புதமான ஒரு பசுமையான 100% இயற்கையான முருங்கைக்கீரை பறிச்சிருக்கோம். அப்படியே அடுத்த பக்கம் பாருங்கள். இங்கே பாருங்கள், பப்பாளி. இங்கே ஒரு பப்பாளி இருக்குது, தானாக பழுத்து அற்புதமாக வருது. இது இயற்கை வாழ்வியல்ல எல்லாமே இயற்கை தான், செயற்கைங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. அப்படியே இது வரைக்கும் என்னென்ன ஒரு 10 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், 7-8 நாள் இருக்கும். பேரல் இங்கே கொண்டு வந்தாச்சு, ஏன்னா வெயில் படுதுங்கிறதுனால. இந்த பக்கம் வந்து 2 பக்கமும் காலை மாலை கீரை காமி கீரை காமி பாருங்க. இயற்கையான கீரை எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி கீரை குழம்பு தான். அடுத்து ஒவ்வொரு முன்னேற்றமும் பார்க்கலாம் வாங்க. போதும்டா. இது சாணி போட்டு ஊறிக்கிட்டு இருக்குது, காய்கறி பழக்கழிவுகள். இங்கே நிறைய செடிகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது, புது புது செடிகள்லாம். தூதுவளை பாருங்கள், தானமலைக்கு இதெல்லாம் கீழநெல்லி மருதாணி தான் வச்சு நம்ம அடாதுரா மருதாணி. இது ஒரு விதை, இது விதை போட்டு வந்த முருங்கை நல்லா காய்க்கும். இது வந்து கத்திரிக்காய் செடி. அப்படியே நிறைய பப்பாளி நிறைய முளைக்குது, வில்வம் முளைக்குது, அப்புறம் இனிமேல் நிறைய முளைக்குது. குறிப்பாக இன்றைக்கி காலையில் தான் பார்த்தேன், இத்தனை நாள் கழித்து நம்ம ஐயா சட்டையனியா சமையப்பன் ஐயா அன்போடு கொடுத்த இந்த இதை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இதை நான் வச்சுட்டு நான் மறந்துட்டேன், 2-3 மாதம் ஆச்சு மறந்துட்டு. இப்போ தண்ணி ஊற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல் இந்த பக்கம் இருந்துருக்கு, அப்படியே வளைச்சிட்டு வருது. அப்படியே இது வரைக்கும் அப்படியே வந்துச்சு, அப்படியே மண்ணை போட்டு மூடிருக்கேன். என்ன அருமையாக முளைச்சிட்டு பாருங்கள். இது இங்கே ஒன்று முளைச்சிக்கு, இன்னொரு இடத்துல முளைச்சி அஸ்வகந்தா நினைக்கிறேன். ஆமாம், மல்லிகைப்பூ கொடி வச்சுருக்கோம், வருதான்னு பார்ப்போம். நிறைய சின்ன இங்கே பாருங்கள் மொட்டு விட்டுருக்கு. இப்போ தான் இது நம்ம சாமந்தி. நல்ல தண்ணியை ஊற்ற நிறைய விதைகள் தானாக முளைக்க ஆரம்பிச்சிது. அப்படியே போவாங்க. இந்த இடத்துல பாருங்கள் அவரைக்காய் நல்லா முளைச்சி வருது. இந்த இடத்துல ஒரு இது இருக்குது பாருங்கள், வித்தியாசமான நம்ம பூச்செடி தான் நினைக்கிறேன், அரளி பூச்செடி மாதிரி இருக்குது. இந்த சேலைக்குட்டி பார்த்திங்கன்னா குட்டி போட்டிருக்கு பாருங்கள், அழகாக குட்டி போட்டிருக்கா. இந்த பக்கத்தில் தினமும் காலை மாலை 2 வேளையும் தண்ணி ஊற்ற நிறைய செடிகள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம அடுத்த தலைமுறை விளக்கெண்ணெய் தயாரிக்கிறதுக்கான என்ன செடி இது, ஆமணக்கு செடி நிறைய முளைச்சிது பாருங்கள், நம்ம விதை போட்டது. அப்போ அந்த ஆலமரத்துக்கு கீழே போயிட்டு நிறைய கருவேப்பிலை செடியெலாம் எடுத்துகிட்டு வந்தோம், விஷாலும் நானும். சரி, அப்படியே இந்த பக்கம் திரும்புவோம். பொறுமையாக தான் எடுக்கிறேன் காணொலி. இப்போ என்னென்னா, இந்த இடத்துல ஒரு விதை போட்டிருக்கோம், பப்பாளி விதை. ஸோ இங்கேயே நம்மளுக்கு வந்து நுணாமரம் வந்துருக்கு வீட்டுக்கு ஏற்றாப்புல. பல பேர் சொன்னாங்க எடுத்துருங்கன்னு, அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அதேமாரி இப்போ காட்டுக்குள் வீடு அப்படிங்கிற கான்செப்டில், அதாவது மியாவாக்கி குறுங்காட்டில் இந்த இடத்துல பப்பாளி விதை போட்டிருக்கேன். வந்ததுன்னா மகிழ்ச்சி. பேய் விரட்டி நிறைய வெண்டைக்காய் முளைச்சிருக்கு, பப்பாளி நிறைய முளைச்சிருக்கு. இதுதான் நம்ம நர்சரி நாற்றாங்கால் பண்ணை. இங்கே ஒரு பலாக்கன்று முளைச்சிருக்கு. இது பாருங்கள், பாதை விட்டு விலகி வராப்பில் நம்ம முடக்கத்தான் கீரை கொடி வகை. அடுத்தது இங்கே பாருங்கள், இதெல்லாம் போன வருஷம் வச்சதுங்க, தண்ணியில் அதனால் தானாக முளைச்சி வருது. வெத்தலைவள்ளி கிழங்கு சாமியவள்ளி மீரை அவங்க கொடுத்தது, அங்கே போட்டது. அதோட விதை ஒன்று இங்கே வந்திருக்கு போல இருக்குது, இந்த உருளைக்கிழங்கு இங்கே வந்திருக்கு. இது நம்ம வெத்தலைவள்ளி கிழங்கு, இது வந்து ஏரியல் பொட்டாட்டோ கொடி உருளை. அது நிறைய வெட்டி விட்டோம் இல்லையா, வாழைக்கன்று. இப்போ நிறைய போத்து சிங்கம் வெடித்து ஒரு 4 வந்துருச்சு. 2 தான் இருந்தது, இப்போ 2 எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, 4 ஆகிடுச்சு. ஸோ நம்ம நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ காணொலி பெருசாக போயிட்டுருக்கு, நம்ம விறுவிறுன்னு முடிச்சிடலாம். கல்வாழை மறுபடியும் ஒரு குட்டி போட்டுருக்கு பாருங்கள், தண்ணி ஊற்றுறோன்னு. கல்வாழை அழகாக இருக்குல்ல. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த தென்னை மரம் பழச்சிக்கிடுச்சு, மகிழ்ச்சி. இது நல்லபடியாக பெருசாக வரணும், இயற்கையை வணங்கி வேண்டிப்போம். அங்கே நம்ம வச்ச தென்னை மரம் பார்த்திங்களா, தென்னங்காய். இன்றைக்கி காலையில் தான் கொஞ்சம் நல்ல மண் எடுத்து, படமான மண் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு பாத்தி மாரி கட்டியாச்சு. ஸோ இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சரக்கொன்றை வருது, பூசணங்கன்று வருது, புளியங்கன்று வருது. மாற்றி வைக்கணும், இப்போதைக்கு இருக்கட்டும். இது நம்ம டீச்சர் கொடுத்தது.
அருமையான செடி. அர்ஜுனா ட்ரீ, டெர்மினாலியா அர்ஜுனான்னு நினைக்கிறேன். ஆமாம், அது அப்படியே வந்துட்டுருக்கு. ஆமணக்கு நிறையா வந்துகிட்ருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நம்ம வாழைக்கன்று அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இன்னும் பனங்கன்று என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் காலதாமதமாகும் போல இருக்குது. சரி, நிறைய செடி புதுசு புதுசாக வந்திருக்கு. ஆமணக்கு பாருங்கள், இந்த செடி அங்கேயும் எடுத்து வந்து வச்சாச்சு. என்ன செடின்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். வெயிலுக்காக மூடி வச்சா நல்லா முளைச்சி வருது. என்ன செடின்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த இடத்துல நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக இப்போதைக்கு போட்டு வச்சுருக்கோம். சும்மா நம்மளே அது தண்ணி வந்து நேராக இங்கே விழுதுங்கிறதுனால, வேர்லாம் பாதிக்கப்படுங்கிறனால கல் போட்டு வச்சுருக்கோம். இங்கே ஒரு எலுமிச்சங்கன்று இருக்குது, ஆவாரை இருக்குது, முருங்கை இருக்குது. இது காய் வைக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, 2 பிஞ்சு வச்சுருக்கு நம்ம கிர்னி பழம். ஸோ இந்த இடத்துல வந்து தற்சார்பு வாழ்வியலுக்கான இங்கே கேஸு அது இது எதுவுமே இல்லைன்னா நம்ம இங்கே டெய்லி நாங்கள் வந்து அரிசி மட்டும், இங்கே சாதம் மட்டும், சோறு மட்டும் இங்கே வடிச்சுக்கிறோம். அற்புதமான இடம் இது. ஸோ அதனால் இந்த இடத்த சுத்தம் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இங்கே நம்ம தோட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள்லாம் இங்கே வச்சுருப்போம். ஸோ மாடுக்கு கீழே தான் அது. நல்ல இடம் அது, அற்புதமான இடம். இங்கே ஒரு அறை மாரி கூட பண்ணலாம் நம்ம பொருட்கள் வைக்கிறதுக்கு. இப்போதைக்கு இங்கே வச்சுருக்கோம். சரி, இப்போ நம்ம முக்கியமாக இந்த ஒரு 7-8 அடி தோண்டியாச்சு. இதோட நடுவில் இவ்வளோ முன்னேற்றங்கள் இருக்குது பாருங்கள். ஒரு 2 அடி 3 அடி தோண்டிக்கிட்டே இருக்கிறேன். இது கொஞ்சம் டைம் ஆகும் போல இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த வாய்க்காலை சுத்தம் பண்ணுற பணி வந்துடுச்சு. மீன் வாய்க்கால் இருக்கு இல்லையா, மீன் குட்டை, அந்த இடத்துல இன்னும் குழி தோண்டுறோம். ஆனால் கல் முள் நிறையா இருந்தது, எல்லாத்தையும் எடுத்து விட்டாச்சு. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மீன்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு நீர் துவாரம் இருக்குது, நீர் தாவரம் இருக்குது. மற்றபடி இங்கே ஓரத்தில் எல்லாம் கரையிலெல்லாம் உயிர்வேலிக்காக நிறையா குழி தோண்டி நம்ம பாதாம் மரத்துலேருந்து பல மரங்களை இங்கே வச்சுருக்கோம். ஸோ சிறப்பாக போயிட்டுருக்கு. அப்படியே மிகச்சிறப்பாக இங்கே ஒரு ஐயா சட்டையணிய சாமி அப்பன் கொடுத்த இந்த செடி முளைச்சி வந்திருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல மனமாக இருக்குது. நன்றி. அஸ்வகந்தா, எஸ், இதான் நினைக்கிறேன். ஆமாம், ஐயா கொடுத்தது தான். ஸோ இது தானாக தண்ணி அடித்து குளிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு 4 கிளை போட்டிருக்கோம். எலுமிச்சங்கன்று நிறைய எல்லாம் காய்ச்சி பூக்கு ஆரம்பிச்சிட்டு, இது கூட பார்த்திங்கன்னா இதுதான் முதல் முறை ஒரு காய், அழகான காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். ஒரே ஒரு காய் தான் காய்ச்சிருக்காப்புல, மேலே இருக்கான்னு தெரியல. அந்த கொய்யா வந்து நிறைய காய்ச்சிருக்கு. ஆனால் சீத்தாப்பழத்துக்கு தண்ணி நிறைய ஊற்றாதீங்க. நிறைய காய் வந்து ஒரு 7-8 காய் போன காணொலியில் பார்த்துறியும், எல்லாம் கருவிடுச்சு. அது வந்து தண்ணி நிறைய விட்டதால அப்படின்னு படித்தோம் நம்ம. இங்கே ஒரு தென்னங்கன்று அருமையாக வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கும் சத்து மண் போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம தோட்டத்தில் 10 சென்ட் இடத்துல முருங்கைக்கீரைலாம் அப்பப்போ பறிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு கிணறு, பெரிய கிணறு ஒன்று தோண்டி ஆகணும். அது குறைஞ்சது ஒரு 10 அடி ஆழமாவது இருக்கணும். அங்கே பாருங்கள், 2 தட்டான் பாருங்கள், தெரியுதுங்களா? ஜூம் பண்ணிட்டுமா? இதெல்லாம் நல்ல ஒரு சைன். இதெல்லாம் அருமை. நம்ம கொசுக்களெல்லாம் சுவாக பண்ணக்கூடிய தட்டான் சுற்றிக்கிட்டு பாருங்கள். அருமை. ஒரு இதில் பார்த்தா மின்மினி பூச்சி வந்துருந்தது. ஸோ அந்த இடத்துல நம்ம புது செடிகள் வச்சுருக்கோம். வாங்க அப்படியே பார்ப்போம். இது செவ்வாழை, உங்களுக்கு தெரியும். தென்னைக்கு அருமையாக நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். கருவேப்பிலை வச்சுருக்கோம். முருங்கை 2-3 இடத்துல நட்டுருக்கோம். இந்த இடத்துல நாங்கள் ஈச்சங்கன்று வச்சுருக்கோம் பாருங்கள், எப்படி அழகாக சூப்பராக பொழைச்சிக்கும். எந்த சந்தேகமும் கிடையாது. அற்புதமாக இதுக்கு தேவையான அனைத்தும் பண்ணியாச்சு. அந்த இடத்துல ஒரு பூசணம் கன்று வச்சுருக்கோம். அப்புறம் அங்கங்கே பாதாம் மரமும் வச்சுருக்கோம். இப்போதைக்கு ஒரு காடு எஃபெக்ட் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம தேவையான செடிகளை மாற்றி வச்சுக்கலாம். இது நிறையா சிங்கம் வெடிச்சிருக்கு, நிறைய கன்று போட்டிருக்கு நம்ம சூப்பர் வாழை. அற்புதமான மரம் இது. எவ்வளோ தண்ணி கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும். அதனால் குளிக்கிற இடத்துல வச்சிடணும். நம்மால் வரைய சொன்ன மாதிரி பாத்திரம் கழுவுற இடத்துல ஒரு தென்னங்கன்று இருக்கணும். இங்கே குளிக்கிற இடத்துல நம்ம வாழைக்கன்று இருக்கணும். அப்படின்னு நிறைய காரணிகள் இருக்குது. இதேமாரி நம்மளும் முயற்சி செஞ்சுக்கிட்ருக்கோம். தற்சார்பு வாழ்வியல், இயற்கையான வாழ்வியல். ஸோ இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் பெருசாக வளர்ந்துருச்சுன்னா ஒரு குறுங்காடு அமைஞ்சிரும் அப்படின்னு நம்புகிறோம். இவ்வளோ தான். இன்றைக்கி சிமெண்ட்டு கலவையை போட்டு
இந்த பம்பு கட்டை ஆடிட்டுருக்கு லேசாக. ஸோ அடியில் ஒரு கட்டை ஒன்று கட்டலான்னு இருக்கோம். இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணியாச்சு. நேற்று நைட்டு இங்கே தான் ஒரு பாம்பு வந்துச்சு, குட்டி பாம்பு. அது வந்து தாக்குலையை பிடிச்சிட்டு போணுச்சு. நாங்கள் எதுவும் தொந்தரவு பண்ணல, ஏன்னா இயற்கையில் அதுவும் ஒரு அங்கம் அப்படிங்கிறனால பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் வாழும் இடமாக இருக்கும் இது. ஸோ இதோடு நம்ம காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓரளவு மரங்கள்லாம் பெருசாகிட்டே வருது, மகிழ்ச்சியாக இருக்குது. ராத்திரியில் இந்த விளக்கு போட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம். நிறைய பப்பாளி விதைகள் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடம் சுத்தம் பண்ணியாச்சு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பப்பாளி விதைகள் இங்கே இருந்தோம்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பப்பாளி வந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ பப்பாளி பாருங்கள். இந்தமாரி மூளைக்கு மூளை நிறைய செடிகள் பப்பாளி குறிப்பாக வந்துகிட்ருக்கு. எல்லாம் கிட்ட இருந்தோம்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சு அருமையான ஒரு காட்டை உருவாக்கிடலாம். பார்ப்போம். பசங்க படிப்புக்கு கிளம்புறாங்க, இன்னும் ஒரு 2-3 நாளில் ஊர் கிளம்புறோம். மீண்டும் அடுத்த காலனி சந்திப்போம். எவ்வளோ அருமையாக காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த இடத்துலேயே ஒரு 10-15 காய் இருக்குது. இன்னும் ஒரு மாதத்தில் எல்லாம் பெருசாகிடும். இந்த வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருக்குது. இதை விட்டுட்டு மறுபடியும் நகரத்து வாழ்க்கை போகணுன்னு நினைக்கும் போதே நம்மளுக்கு அந்த ஹோம்சிக் அந்த ஒரு விதமான ஒரு உணர்வு வந்துடுது. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோடை விடுமுறையை நாங்கள் அற்புதமாக மகிழ்ச்சியாக கொண்டாடியிருக்கோம். குறிப்பாக இந்த மியாவாக்கி குறுங்காடு அமைக்கிறதுல, தாவரங்களோட செடிகளோட நம்ம வீட்டை சுற்றி சுத்தம் பண்ணி தேவையான செடிகள் கொடிகள் மரங்கள்லாம் வச்சு அற்புதமான இந்த வாழ்க்கையை உண்மையிலேயே 100% மகிழ்ச்சியாக நாங்கள் கொண்டாடியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி நண்பர்களே. நீங்கள் இது போன்ற ஒரு தற்சார்பு வாழ்விற்கு வாருங்கள். நன்றி, வணக்கம். குறிப்பாக இந்த பாதையை பண்ணதில் ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படும்போது இந்த சின்ன ஜல்லியை எடுத்துக்கலாம். பக்கத்தில் களிமண்ணில் தான் போட்டோம். களிமண்ணில் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா தட்டி அதுக்கு மேலே எம்சாண்டு போட்டிருக்கோம், ஒட்டாமல் இருக்கிறதுக்கு, வெடிக்காமல் இருக்கிறதுக்கு. இங்கே செங்கல் ஒரு அழகாக சென்டர் ப்ரெஸ், மறுபடியும் ஒரு மண், அடுத்து ஒரு ஜல்லி, அடுத்து ஒரு மண், அடுத்தது செங்கல் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளும் செஞ்சுருக்கோம். ஓகே, நன்றி. கொடுக்காப்புளிக்காய் அற்புதமான மரம். இது உயிர்வேலி. இது எந்த ஒரு பராமரிப்பும் தேவையில்லை. விதையை மட்டும் போட்டு கொஞ்சம் செடி வளர்ந்தால் போதும். நன்றி ஐயா சுவாமிநாதன், சத்யானியா சாமியப்பன் அவர்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன்.